உளுந்தூர்பேட்டை தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயகாந்தை ஆதரித்து மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அன்புக்குரிய வெங்கடேசன் எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ஏழுமலை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் சரவணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பரமானந்தம், சேரம் என்ற ரமேஷ், தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர் தசரதன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் உளுந்தூர்பேட்டை சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவருமான என் ஆரோக்கிய தம்பி ஜெய்சங்கர், மதிவாணன், சுபாஷ், ராமசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, வாக்காளர் பெருமக்களே, நடுநிலையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். நான் வருவதற்கு சற்று தாமதமானதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. நேற்று விவசாயிகள் மாநாடு பல்லடத்தில் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றார்கள். அந்த மாநாட்டுக்கு ஆழிச்சகுடியைச் சேர்ந்த குளஞ்சியான் என்ற ஒரு விவசாயி அந்த ஊர் விவசாயிகளோடு ஒரு வேனில் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். ஈரோட்டில் தேநீர் அருந்தலாம் என்று வேனில் வந்தவர்கள் இறங்கி சென்றபோது இவரும் அப்படி நடந்து செல்லும்போது ஒரு இடத்தில் வெளிச்சமில்லாமல் இருட்டாக இருந்திருக்கிறது. அங்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. அது சரி செய்யப்படவில்லை. பெரிய டிச்சு. அதில் விழுந்து பாறையில் அந்த கல்லில் மோதி அவர் தலை உடைந்து உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறந்து போனார். இந்த செய்தியை என்னிடம் சொன்னால் நான் மிகுந்த வருத்தத்தில் மாநாட்டில் நான் என்னுடைய பேச்சு பாதிக்கும் என்று கருதி என்னிடம் சொல்லவில்லை. மாநாடு முடிந்து தங்குமிடத்துக்கு சென்று பல்லடம் வேட்பாளர் முத்துரத்னம் இல்லத்துக்கு சென்றவுடன் நம்முடைய ஆட்சி மன்ற குழு செயலாளர் முன்னாள் எம்பி கணேசமூர்த்தி அவர்களும், விவசாய சங்க இந்த பகுதியைச் சேர்ந்த மாநில செயலாளர் ரவீந்திரன் அவர்களும், இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய சங்க தலைவர் விருந்தகிரி அவர்களும் என்னை நோக்கி வந்தார்கள். என்னிடத்தில் இம்மாதிரி ஒரு பெரிய துன்பம் நடந்துவிட்டது, ஒரு விபத்து, நம் விவசாய தோழர் ஒருவர் இறந்து போனார் என்றவுடன் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக அங்கே இருந்து அவருடைய குழந்தையாருடைய சடலத்தை ஒரு வாகனத்தில் வைத்து ஆழிச்சகுடிக்கு இரவு அனுப்பி வைத்து விட்டார்கள். நான் இரவு 3 மணிக்கே போய் அந்த உடலுக்கு மாலை வைக்க வேண்டும் என்று முதலில் திட்டமிட்டேன். ஆனால் தம்பி ஜெய்சங்கர் அவர்களும் அந்த மாவட்ட செயலாளர் ஜே ராமலிங்கம் அவர்களும் செந்திலதிபன் அவர்களும் இந்த இரவு 3 மணிக்கு போனால் உங்களுக்கு மொத்தமே தூக்கமில்லை, நாளைக்கு பகல் வெயிலிலும் பிரச்சனை நிகழ்ச்சி இருக்கிறது, காலையில் எழுந்து நீங்கள் அந்த கிராமத்துக்கு சென்று இறந்து போனவர் உடலுக்கு மாலை வைத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் காலையில் நம்முடைய மாவட்ட செயலாளரோடும் இந்த விருத்தாச்சலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே போட்டியிடுகிற தேமுதிக வேட்பாளர் முத்துவேல் அவர்களோடும் ஜே ராமலிங்கம் அவர்களோடும் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களோடும் அந்த ஊருக்கு சென்றேன். ஊரே திரண்டிருந்தது. அது முழுக்க முழுக்க விவசாய குடும்பம். நான் வீட்டுக்குள் நுழைகிற போதே பார்த்தேன், எல்லாம் அறுவடை செய்த தானியங்கள் மூட்டைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர் விவசாய சங்கத்தில் தீவிரமாக இருந்தவர். நமது ஒன்றிய செயலாளராக இருந்து இப்பொழுது ஒன்றிய துணை செயலாளராக இருக்கிற தமிழ்ச்செல்வனின் சொந்த சித்தப்பா இறந்து போனவர். அவருடைய துணைவியார் கதறியதும், அவருக்கு ஒரே மகன், இறந்து போன குளஞ்சியானுக்கு ஒரே மகன் கோவிந்தராஜ், அவருடைய தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு மகன், அவருக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். இறந்து போன குளஞ்சியானுடைய மகனுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு 10 வயசிலே ஒரு குழந்தை, 1 வயசில் ஒரு குழந்தை. எனக்கு அந்த இடத்தில் அவ்வளவு வேதனையாக இருந்தது, அந்த குடும்பம் படுகிற கஷ்டத்தை பார்த்து.